ஹை ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம இன்றைக்கி எந்த கோர்ஸ் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் பற்றின டீட்டெயில்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். கோர்ஸ்க்கான டூரேஷன் என்ன, கோர்ஸ் ஜாயின் பண்ணுறதுக்கான எலிஜிபிலிட்டி என்ன, கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, எந்தெந்த செக்டார்ஸில் ஜாப் ஆஃபர் பண்ணிட்டு இருக்காங்க, ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் என்ன, இந்த டீட்டெயில்ஸ் எல்லாம் தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி தமிழ்நாட்டில் உள்ள எந்த ஒரு ப்ரைவேட் காலேஜஸில் நீங்கள் ஜாயின் பண்ணாலும் ஸ்க்ரீனில் தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கோர்ஸோட நேம் பார்த்தீங்கன்னா பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ். இந்த கோர்ஸ் பார்த்தீங்கன்னா அண்டர் கிராஜுவேட் ப்ரோக்ராம். கோர்ஸோட டூரேஷன் பார்த்தீங்கன்னா 4.5 இயர்ஸ் டூரேஷனாக இருக்குது. கோர்ஸ்க்கான எலிஜிபிலிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, மேத்தமெட்டிக்ஸ், பயாலஜி, சுவாலஜி குரூப்பில் படித்த ஸ்டூடெண்ட்ஸ் இந்த கோர்ஸ் தாராளமாக ஜாயின் பண்ணி படிக்கலாம். கோர்ஸ்க்கான ஏஜ் லிமிட் பார்த்தீங்கன்னா 17 இயர்ஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்கணும். பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ்க்கான அட்மிஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா மெரிட் பேஸ் பண்ணியும் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் பேஸ் பண்ணியும் அட்மிஷன் ப்ராசஸ் நடந்துகிட்டு இருக்கு. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸில் எந்த மாதிரியான சிலபஸ் எல்லாம் படிக்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அனாடமி, ஃபார்மகாலஜி, ஃபிசியாலஜி, மைக்ரோபயாலஜி அண்ட் பெத்தாலஜி, பயோகெமிஸ்ட்ரி, சைக்காலஜி, கிளினிக்கல் நியூரோலஜி, பயோ இன்ஜினியரிங், கம்யூனிட்டி மெடிசன் அண்ட் சோசியாலஜி, ஜென்ரல் மெடிசன், ஜென்ரல் சர்ஜரி, ஆக்குபேஷனல் தெரப்பி இன் ஆர்த்தோபெடிக்ஸ், ஆக்குபேஷனல் தெரப்பி இன் மென்டல் ஹெல்த், ஆக்குபேஷனல் தெரப்பி இன் பீடியாட்ரிக்ஸ் அண்ட் டெவலப்மெண்ட் டிசபிலிட்டிஸ், இது மாதிரியான சிலபஸ் மட்டும் இல்லாமல் இன்னும் சில சிலபஸ் எல்லாம் படிக்க போகிறோம். பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் படித்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் பொசிஷன் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல்ஸ், நான் கவர்மெண்டல் ஆர்கனைசேஷன், பிரைவேட் கிளினிக்ஸ், ஜீரியாட்ரிக் ஹோம்ஸ், ஓல்ட் ஏஜ் ஹோம்ஸ், கம்யூனிட்டி ஹெல்த் சென்டர்ஸ், ஆக்குபேஷனல் ஹெல்த் சென்டர்ஸ், இது மாதிரியான ஜாப் பொசிஷன் எல்லாமே உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் படித்தவங்களுக்கு எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆக்குபேஷனல் தெரபிஸ்ட், ஆக்குபேஷனல் தெரப்பி நர்ஸ், இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் படித்தவங்க எந்த மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா யூபிஎஸ்சி, பிஎஸ்சி, எஸ்எஸ்சி, இது மாதிரியான கவர்மெண்ட் எக்ஸாம்கெல்லாம் நீங்கள் ட்ரை பண்ணலாம். கவர்மெண்ட் எக்ஸாம் எழுதுறது மூலமாக எந்த மாதிரியான கவர்மெண்ட் ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ஸ் அண்ட் மெடிக்கல் இன்ஸ்டிடியூஷன்ஸ், பப்ளிக் ஹெல்த் அண்ட் ரிஹாபிலிட்டேஷன் சென்டர்ஸ், எஜுகேஷன் அண்ட் டீச்சிங், கவர்மெண்ட் ரிசர்ச் இன்ஸ்டிடியூஷன்ஸ், ஸ்டேட் ஹெல்த் சர்வீசஸ், மினிஸ்ட்ரி ஆஃப் ஹெல்த் அண்ட் ஃபேமிலி வெல்ஃபேர், என்ஜிஓஸ், சோசியல் சர்வீசஸ், இது மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் எல்லாமே அவைலபிளாக இருக்குது. பேச்சுலர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்க எந்த மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ்டர் ஆஃப் ஆக்குபேஷனல் தெரப்பி, பிஹெச்டி, இது மாதிரியான ஹையர் ஸ்டடீஸ் எல்லாம் நீங்கள் பண்ணலாம். அடுத்து கோர்ஸ் கம்ப்ளீட் பண்ணவங்கள ரெக்ரூட் பண்ணுற ரெக்ரூட்டிங் கம்பெனிஸ் பார்த்தீங்கன்னா ஹிந்துஜா ஹாஸ்பிட்டல்ஸ், கோகிலாம்பைன் ஹாஸ்பிட்டல்ஸ், மெதந்தா ஹாஸ்பிட்டல்ஸ், இது மாதிரியான ஆர்கனைசேஷனில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஜாப் ரெக்ரூட் பண்ணிட்டு வராங்க. அடுத்து ஆவரேஜ் சேலரி பேக்கேஜ் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பீரியன்ஸாக பொறுத்து 2.5 lakh to 2.8 lakh per annum earn பண்ண முடியும். இதுவரை சொன்ன இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடுற காலேஜ் பற்றின யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு உடனே தெரிஞ்சுக்க முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.